உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். முன்னொரு காலத்தில் சண்பக பாண்டியன் வழித்தோன்றலாக வந்தவன்தான் இந்த குலேச பாண்டியன். அவன் 16வது தலைமுறை சார்ந்தவனாவான். இவன் கல்வி, இலக்கண, இலக்கியம் புலமை பெற்றதால் இவன் இறைவன் திருவருளால் சங்கப் பலகையில் அவரும் பாக்கியத்தை பெற்றான். அப்படி புலமை பெற்ற அரசனாக விளங்கியவன். அவனுடைய ஆட்சியில் வன்மையும் இல்லை, வறுமையும் இல்லை. அப்படி சிறப்புற ஆட்சி செய்து வந்தவன்தான் இந்த குலேச பாண்டியனாவான். அவன் அவன் தமிழின் மீது செருக்கு கொண்டான். அதாவது தமிழின் என்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை, என்னை விட தமிழ் புலமை கற்றவர்கள் யாரும் இல்லை. அந்த ஆணவச் செருக்கு அவனுக்குள் இருந்தது. அவருக்கு எழுந்தது இந்த கபிலர் என்கின்ற ஒரு புலவருக்கு நண்பனானவர் தான் இந்த இடைக்காடன் என்கின்ற ஒரு புலவர். அந்த இடைக்காடன் என்ற புலவர் அவர் நல்ல மதிநுட்பம் கொண்டவர். அவர் பாடிய பிரபந்தத்தை ஒன்றை அழகாக தெளிவுபட இந்த குலேச பாண்டியனிடம் பாடி காட்டி சொற்களையும் கருத்துக்களையும் அதிலிருந்த உள்ளார்ந்த தத்துவ தாற்பயங்களையும் விளக்கி சொல்லுகின்றான். இதை நன்கு கேட்டு உணர்ந்த இந்த குலேச பாண்டியன் அகங்காரம் கொண்டு, அதாவது கேட்கின்றவனுக்கு அந்த சங்கடமும் சலனமும் எதுவும் இல்லாமல் ஏதோ ஒன்றை ஆணவத்தோடு முதுகுதண்டு கூட அசையாமல் இவருடைய புலமையை தவறென்று சொல்லி இழிவுபடுத்தி அனுப்பிவிட்டான். யாரை? இந்த இடைக்காடனை அப்படி அனுப்பிவிட்டான். இடைக்காடனுக்கு கோபம். என்னடா இது, நான் இயற்றிய இந்த பிரபந்தத்தை இப்படி இந்த மன்னன் இழிவு செய்கிறானே. கொதித்து கோபம் கொண்டு சொக்கநாதர் இருக்கின்ற ஆலயம் சென்று கண்ணீர் மல்க அழுது புலம்பி சொக்கநாதரிடம் முறையிட்டார். பாண்டியனுக்கு நல்லறிவு புகட்டவும், அவனுக்கு அகந்தையை அகற்றவும், சொல்லாலும் பொருளாலும் நீரும் உமையம்மையும் இருக்கின்ற போது இந்த கேடுகட்ட அரசனாக இருக்கக்கூடிய இந்த குலேச பாண்டியனுக்கு தக்கதொரு தண்டனை அளிக்க வேண்டும் என்று, இது என்னுடைய புலமையை அவமதிப்பதாகும் என்று கண்ணீர் விட்டு அழுது புலம்பி அங்கிருந்து விடைபெறுகிறார் இந்த இடைக்காடன் புலவன். சரி, இப்படி இருக்கின்ற போது இந்த ஆலயத்தில் சொக்கநாதர், அதாவது ஆலவாய் கோயிலில் இருந்து, திரு ஆலவாய் கோயிலிருந்து இந்த சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும் வைகை ஆற்றின் தென்கரையோரும் எழுந்துள்ளனர். திரு ஆலவாய் ஆலயத்தில் இல்லாமல் வைகை ஆற்றின் தென்கரையில் இருவரும் எழுந்துள்ளனர், மறைந்தனர். இதை காலையில் வந்து பூஜிக்கக்கூடிய வேதியர்கள், பொதுமக்கள் பலரெல்லாம் பார்க்கின்ற போது ஐயம் வருகிறார்கள். மன்னருக்கு செய்தி அனுப்பப்பட்டு, மன்னா, இங்கே ஆலயத்தில் இந்த சொக்கநாதரும் இல்லை, இங்கே மீனாட்சி அம்மையும் இல்லை. இதற்கு தாங்கள் தான் யாதும் அறிய வேண்டும். அங்கே விரைந்து ஒரு மெய்காப்பாளன் வருகிறான். மன்னா, இங்கே யாரும் இல்லை. தென்கரையில், வைகையின் தென்கரையில் நம்முடைய திரு ஆலவாய் கோயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் சுயம்பாக எழுந்திருக்கிறார்கள். கொதித்து போனான். யாதும் அறியாமல் கோபம் கொண்டான். நான் என்னை பிழை செய்தேன்.
நான் என்ன தவறு செய்தேன் என்று கலங்கினான், கத்தினான், கூப்பாடு போட்டான். கையில் இருந்த இடைவாளை எடுத்து, இறைவா, என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும், என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு நீ அருள்பாலிக்க வேண்டும், இல்லை என்றால் நான் இந்த கழுத்தை துண்டிப்பேன் என்று உடைவாளை எடுத்து உருவினார். அங்கே பிரசங்கமானார் சொக்கநாதர். குலேச பாண்டியா, பெரும் தவறை நீ ஒழித்து விட்டாய். என்னுடைய பக்தனான இந்த இடைக்காடனை நீ அவமதித்ததும் இல்லாமல் அவருடைய சொல்குற்றம் பொருள்குற்றம் கூறி அவரை விரட்டடித்து விட்டாய். இது உன்னுடைய புறமைக்கு தக்கதல்ல. நீ கற்றவனும் கேள்வி அறிவனும் மதிநுட்பம் கொண்டவனுமாக இருக்கக்கூடிய நீ இப்படி இழிலை செய்தாயே என்று கூப்பாடு போடுகின்ற போது, ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள், மீண்டும் எனக்கு என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும், திருஆலவாய் கோயிலுக்கு நீங்கள் வர வேண்டும் சொல்லுகின்ற போது சொக்கநாதர் சொல்லுகின்றார், இங்கே இந்த மதுரை மண்ணிலே 64 லிங்கங்கள் சுயம்பாக எழுந்திருக்கிறது. அதை மனிதர்களும் தேவர்களும் அசுரர்களும் வணங்கி வழிபட்ட ஸ்தலம்தான் மதுரையில் சுயம்பாக 64 இலங்கையில் இருக்கிறது. அதில் 64வது முக்கியமாக இருக்கக்கூடிய வடகரையில் குபேரனால் பூஜிக்கப்பட்ட அந்த லிங்கமாகப்பட்டது, அதில்தான் இப்போது நான் இருக்கிறேன், நீ பயம் கொள்ளாதே. என்னுடைய பக்தனும் கூட இடைக்காடனுக்கு நல்லதொரு பரிசை வழங்கி அவனிடம் மன்னிப்பு கேள் என்று அந்த அசரீரியாக சொல்லி மறைந்தது. அதற்கு செவிசாய்த்து உடன்பட்ட குலேச பாண்டியனும் புலவரை அழைத்து மரியாதை செய்து அந்த பாடலுக்குண்டான பரிசை கொடுத்து இறைவன் திருவருளை சில காலம் வாழ்ந்து அவன் இந்த பூவுலகில் வாழ்ந்து அவனுக்கு வழித்தோன்றலாக வந்தவன்தான் இந்த அரிமர்த்தன பாண்டியன். இந்த அரிமர்த்தன பாண்டியன் தான் அரிமர்த்த பாண்டியன் வழித்தோன்றலாக வந்தான். அன்பு நண்பர்களே, என்ன சொல்ல வருகிறார் சிவபெருமான்? சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்ன? கல்வி கற்றவர்களையும் உடையவர்களையும் தகுதி உடையவர்களை இகழ்ந்தால் இறைவனின் அருள் கிடைக்காது என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகிறார். நானும் இந்த திருவிளையாடல் புராணத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.